வணக்கம். ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்திலேருந்து ஈரோடு ஜோதிடர் முனியாண்டி. நம்ம தினம் ஒரு 11 ஜாதக கணக்குல ஜாதக விளக்கங்கள பார்த்துட்டுருக்கோம். அதில இப்போதைக்கு நம்ம பார்க்கக்கூடியது 10வது ஜாதகம். அதாவது 3/11/1999ஆம் ஆண்டு பிறந்த ஜாதக பலன்கள இப்போதைக்கு பார்க்கலாம். உங்களுக்கு கிட்டத்தட்ட 26 வயச நீங்க பூர்த்தி பண்ணியிருப்பீங்க இன்னையோட. நீங்க பிறந்தது புதன்கிழமை. அதாவது தேய்பிறை ஏகாதசி திதியில நீங்க பிறந்திருப்பீங்க. சிம்ம ராசி பூர நட்சத்திரத்தில ஜனிச்ச நீங்க டீ2 இந்த பெயர் நாமம் கொண்டவங்களுக்கும் இந்த சிம்ம ராசி பூர நட்சத்திரம் பயன்படும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். உங்களுக்கு உண்டான குபேர புள்ளி பூராட நட்சத்திர தனுசு ராசியிலையும் அதிர்ஷ்ட புள்ளி கேட்ட நட்சத்திர விருச்சகத்திலையும் அமையக்கூடிய அமைப்பு. உங்களுக்கு சந்திராசிரமமா அமையக்கூடியது பார்த்தீங்க அப்படி சொன்னோம்னா மீன ராசிங்க. அதாவது சிம்ம ராசிக்கு மீன ராசி சந்திராசிரமமா அமையும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இப்போ பூர நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு எடுத்த உடனேயும் சுக்கிர தசை ஓடுங்க. அதுக்கப்புறம் வந்தது சூரிய தசையும் ஒரு 6 வருஷமும், சந்திர தசை ஒரு 10 வருஷமும், அடுத்து செவ்வாய் தசை ஒரு 7 வருஷமும். இப்போதைக்கு நீங்க செவ்வாய் தசையை அனுபவிச்சுட்டு இருக்க வேண்டிய சூழ்நிலையை கொடுக்கலாம். இந்த செவ்வாய் தசைக்கு யாரெல்லாம் பாதகமா செயல்படுவாங்க அப்படின்னா, கன்னி லக்கணத்துக்கு அட்டமாதிபதியா செவ்வாய் மேசம் செயல்படும். அடுத்தது பார்த்தீங்க அப்படி சொன்னோம்னா, மிதுன ராசிக்கு 6ஆம் அதிபதியா நம்ம விருச்சக ராசி செயல்படுங்க. அப்பனா இந்த இது பார்த்தீங்கன்னா, இந்த லக்கணக்காரங்க அதிகமா பாதிக்கப்படுவாங்க. மிதுன லக்கணம், கன்னி லக்கணம் பாதிக்கப்படலாம் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். இது ஒரு 7 வருஷம் இருக்கக்கூடிய தசாபுத்திங்க. இது கடன், நோய், வம்பு வழக்கு பிரச்சனை, போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டையோ சில சமயம் பார்த்தீங்கன்னா, இது கடுமையா பாதிக்கப்படக்கூடிய அமைப்புல தான் இருக்கு. காரணம் என்னன்னா, செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா, கோவத்துக்கும், ரோசத்துக்கும் சொந்தக்காரனா இருப்பான். இதனால வேண்டாத சிக்கல்ல இவன போய் மாட்ட வைக்க வேண்டிய சூழ்நிலைய குடுத்துரும். அதனால கொஞ்சம் கவனமா இருங்க இந்த 2 லக்கணத்துக்காரங்க. அடுத்தது நாடி முறைப்படி பார்த்தோம்னா, நீங்க கோவத்துக்கும், ரோசத்துக்கும் சொந்தக்காரர் தான். நாடி முறைப்படியும் அதே தான் செயல்படுது. நிலபுலங்களுக்கு சொந்தக்காரங்க. நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா, நிலமெல்லாம் நெறைய வாங்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு உண்டு. அம்மாவும் கோவக்காரி, சண்டைக்காரியா இருக்கக்கூடிய அமைப்பு. டஸ்ட் அலர்ஜி, வீசிங், மூச்சு திணறல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை. அம்மாவுக்கு உடல்நல பாதிக்கப்படக்கூடிய அமைப்பும் இருக்கும். மனைவி கொஞ்சம் சோம்பேறித்தனத்துக்கு சொந்தக்காரியா அமையக்கூடிய அமைப்பு. சரிங்களா? செஞ்சா ஒட்டுக்கா செய்வா, இல்லன்னா திரும்பி பார்க்க மாட்டா. அடுத்து அவளுக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா, கொஞ்சம் பாதிக்கப்படக்கூடிய அமைப்பு தான். உடல்நலம் பாதிக்கப்படக்கூடிய அமைப்பு. உங்களுக்கும் விந்தணு குறைபாட்டு பிரச்சனைய கொஞ்சம் கொடுக்கும். உயிரணுக்கள் ரொம்ப கம்மியா இருக்கக்கூடிய அமைப்பு. கவுண்டிங் ரொம்ப கம்மியா இருக்கும். தந்தையால பிரயோஜனம் இருக்கக்கூடாது. குழந்தை பையனாலயும் பிரயோஜனம் இருக்கக்கூடாது. இல்லன்னா தந்தைய விட்டு தள்ளி இருந்துறணும். சில சமயம் உங்களுக்கே ட்ரிங்க்ஸ் பழக்கத்தையும் இது குடுக்கக்கூடிய அமைப்பு குடுத்துருவாங்க. கொஞ்சம் கவனமா இருக்கிறது சிறப்பு. கல்வி கொஞ்சம் தடபடக்கூடிய அமைப்பு ஏற்கனவே குடுத்துருக்கலாங்க. இல்ல நல்லா படிச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னா, அது பாதிப்பு இல்ல. தோல் பிரச்சனை கொஞ்சம் குடுக்குங்க. சில பேர் கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட ஒர்க்கா இருந்தாலும், வண்டி வாகனம் வச்சு தொழில் பண்ணாலும் நல்ல லாபத்த குடுக்கக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குங்க. இதே ஒரு பெண் பிள்ளை ஜாதகமா இருந்ததுன்னா, கொஞ்சம் சோம்பேறித்தனத்துக்கு சொந்தக்காரி. உங்களுக்கு நீங்களே உடல வருத்தி நோயையும் கொண்டு வந்துருவீங்க அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். கொஞ்சம் டஸ்ட் அலர்ஜி, வீசிங் சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் இருக்குங்க. கண்ணுல இடது கண் பாதிக்கப்படும். வலது கண்ணும் பாதிக்கப்படக்கூடிய அமைப்புல தான் நல்லாவே இருக்குங்க. தோல் பிரச்சனையும் கொஞ்சம் அனுபவிப்பீங்க அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். இப்போ கோச்சாரப்படி ஏதாவது சுப காரியம் நமக்கு நடக்கக்கூடிய அமைப்புல இருக்கா அப்படின்னா, நிலத்துல நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போதைக்கு நல்ல லாபம். வீடு கட்டுற யோகம் இருக்கு. தாராளமா கடன வாங்கி வீடு கட்டலாம். உங்களுக்கு பின்னாடி அது சொத்தா மாறக்கூடிய தன்மை நல்லாவே இருக்கு அப்படிங்கிறத சொல்லிக்கலாம். சில பேர் கல்யாணம் ஆகாம இருக்கும். அவங்களுக்கு கல்யாண யோகத்தையும் இது அமைச்சு கொடுக்கும் அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம். சரி. இந்த ஜாதக ரீதியா வேற எதுவும் தகவல் தேவைப்பட்டா ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்தை அணுகுங்கள். வாழ்க வளமுடன். நன்றி.